ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. அன்பாயிருப்பது என்றால் ஒருவரை நேசிக்கிறோம் என்று சொல்லும் போது ஏதோ அவரை விரும்புகிறோம் என்று மட்டுமே அர்த்தமல்ல. அவரை ஏற்றுக்கொள்ளுகிறோம், அவரை விரும்புகிறோம், அவரை சகிக்கிறோம், அவரை தாங்கிக் கொள்ளுகின்றோம் என்று அது அர்த்தமாகிறது. ஒருவரை நேசிப்பது உண்மையாயின் முதலாவது அவர் இருக்கிறபடியே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அவருடைய குறை நிறைகளை சகிக்கவும் தாங்கவும் வேண்டும். நம்மோடு இசைந்து போகாத அவருடைய சில காரியங்களை நாம் பொறுத்து கொள்ள வேண்டும். அதுதான் நேசித்தல். எனவே அன்பிற்கு விளக்கம் கூறிய அப்போஸ்தலனாகிய பவுல் அன்பு என்பது நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது என்று எழுதினான். கர்த்தர் நம்மை நேசிக்கின்றார். அது ஏதோ நம்மேல் விருப்பமாயிருக்கின்றார் என்று மட்டும் அர்த்தமல்ல. அவருக்கேற்றபடி நாம் இல்லாத போதும் அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளுகின்றார். நம்மில் உள்ள சில பண்புகளும் செயல்களும் அவருக்கு உகந்த விதமாக இல்லாத போதும் நீடிய சாந்தமுள்ளவராய் அவற்றை பொறுத்து கொள்ளுகின்றார். அவர் நம்முடைய குணங்களையும் சுபாவங்களையும் செயல்களையும் சகித்திராவிட்டால் நம்மை எப்போதே அவர் உதறி தள்ளி இருப்பார். கர்த்தர் நம்மிடம் எப்படி நடந்து கொள்ளுகின்றார் என்பதையும் எப்படி நம்மை நடத்துகின்றார் என்பதையும் அறிந்தால்தான் மற்றவர்களையும் நாம் அவ்விதம் நடத்த முடியும். நம்மை அவர் பொறுத்து கொள்வதையும் உதறி தள்ளாமல் ஏற்றுக்கொள்வதையும் உணர்ந்தால்தான் மற்றவர்களையும் நாம் சகித்து தாங்கி ஏற்றுக்கொண்டு நடத்த முடியும். பலர் இயேசு தங்களை எப்படி நேசிக்கின்றார், எந்த அடிப்படையில் நேசிக்கின்றார் என்பதையெல்லாம் சரியாக உணர்ந்து கொள்ளவில்லை. எனவே அவர்களால் அந்த அடிப்படையில் மற்றவர்களை நேசிக்க இயலவில்லை. நான் உங்களில் அன்பாயிருந்தது போல என்று இயேசு சீடர்களிடம் பேசினார். அவர்களில் எப்படி அன்பாயிருந்தார்? அவர்களை அவருடைய குறைவுகளோடும் பலவீனங்களோடும் ஏற்றுக்கொண்டார். அவர்களிடம் தமக்கு பிரியமற்ற சில சுபாவங்களும் மனநிலைகளும் எண்ணங்களும் இருந்த போதிலும் அவர் அவர்களை உண்மையாக ஏற்று சகித்து கொண்டார். அவர்கள் இப்படி இருக்கின்றார்களே என்று கசந்து கொண்டிராமல் அவர்கள் எப்படி மாற வேண்டும் என்பதிலேயே கரிசனையாயிருந்தார். ஆம், நாமும் ஒருவரில் ஒருவர் இவ்விதமாக அன்பாயிருக்க பழகுவோம். சிந்தனைக்கு, எந்த அளவு நேசிக்கிறாய் என்பதை மட்டுமல்ல, எந்த அடிப்படையில் நேசிக்கிறாய் என்பதையும் எண்ணிப்பார். எந்த அளவு நேசிக்கிறாய் என்பதை மட்டுமல்ல, எந்த அடிப்படையில் நேசிக்கிறாய் என்பதையும் எண்ணிப்பார்.